ஹாய் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் முருகரை வழிபடுற ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே எல்லாருமே முருகரை வழிபடுவாங்க. அதாவது செவ்வாயோரம் 3 விதமான டைமிங்ஸில் வழிபடுவாங்க. ஏர்லி மார்னிங் 6 to 7, மத்தியானம் 1 to 2, சாயங்காலம் 8 to 9. இந்த மாதிரி 3 வித டைமிங்கில் முருகரை வழிபடுவாங்க. இந்த மாதிரி 6 வெத்தலை வச்சு 6 தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இதில் யாருக்காவது வேண்டுதல் இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகணும், நல்ல கணவர் அமையணும்னு வேண்டுறவங்களும் இருந்தாலும் சரி, வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 11 வாரம் நான் உங்களுக்கு விரதம் இருந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றுறேன், நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் எல்லா வாரமும் செய்கிறேன். முதல்ல நான் 11 வாரம் செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் எல்லா வாரமும் செய்கிறேன். இந்த மாதிரி வெத்தலையில் இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணி நான் விளக்கில் போட்டு இந்த மாதிரி நான் பூஜை பண்ணுவேன். 6 விளக்கு வச்சு தான் ஏற்றணும்னு இல்லை, நீங்கள் 6 வெத்தலை வச்சு ஒரு விளக்கு வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம். அதுவுமே ரொம்ப விசேஷமானது. 6 தீபம் தான் வைக்கணும்னு இல்லை, 6 வெத்தலை வச்சு ஒரு தீபம் ஏற்றினாலுமே ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி எல்லா செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுட்டே வாங்க. எல்லா செவ்வாய் ஓரத்துலையும் நீங்கள் செய்யலாம். காலையில் உங்களுக்கு டைம் இருந்தாலும் செய்யலாம், இல்லைனா நீங்கள் ராத்திரி 8 to 9 கூட நீங்கள் இதை செய்யலாம். முருகருக்கு நீங்கள் வீட்டில் முருகர் சிலை, முருகருடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்க, முருகருடைய வேல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு மட்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பால் அபிஷேகம் மட்டும் தவறாமல் பண்ணிகிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.